பக்தி ஒளிஞர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் எல்லாரும் ரொம்ப ரேரா கேட்குற கேள்விதான். பட் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம்தான். தீட்டுலேயே எது ஆகாத தீட்டு அப்படின்னு சொல்றாங்க. தீட்டு அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்கா அது -5ல தான் வருது. தீட்டு என்ற சொல்லே பாத்தீங்கன்னா திகட்டாத ஒரு தேன் இன்பத்தை சாப்பிடும் பொழுது அது உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கும். எது வேண்டாத ஒரு இனிப்போ ஒரு இதோ உங்களுக்கு வேண்டாத அப்படின்னா அது தீட்டு அப்படிம்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு தேவையில்லை ஒரு எனர்ஜியை நெகட்டிவா மாத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வார்த்தை சொல்லுவாங்க தீட்டு அப்படிங்கிறது. அதே மாதிரி தீட்டு அப்படின்றது தீயிட்டு அழிப்புதல். எதை தீயிட்டு அழிக்கணும், அதாவது பஞ்சபூதமாகிய நெருப்புல நம்மளுடைய எண்ணத்தை நமக்கு சேராத ஒண்ணு அதுதான் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கன்னி தீட்டு சொல்லுவாங்க. அதே மீன்ஸ் டெத்துக்கு போகிற தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீட்டு இது எனக்கு சேராத விஷயத்தை தான் அந்த தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த தீட்டை கூட தீயிட்டு கொளுத்த வேண்டும், அதனால தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்திகள் நீட்டாக சக்தியாக பெருக்கமாக இருக்க வேண்டிய விஷயத்த தீட்டு பட்டுச்சுன்னா ஒடுங்கிவிடும். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம விட்டு ஓடிவிடும். நமக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத வீட்டுக்கு போய் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா? ஸோ 5 நிமிஷத்துல என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பிடுவீங்க. ஏன்னா அங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி நல்லா இல்லை, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க, இல்லை உங்களுக்கு சேராத ஒரு விஷயம் அங்கே இருக்கு. சில பேருக்கு அந்த ஸ்மெல் சில பார்த்தீங்கன்னா சில வீட்டில் நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையின் பலுவாக சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நீட்னஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அதை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது பழகிருக்கும், நமக்கு அது புதுசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவீங்க. அப்போ அங்கே உங்களுக்கு பிடிக்கல இல்லையா? அதே மாதிரி பிடிக்காத ஒரு விஷயத்தை தான் அந்த காலத்துல தீயிட்டு அழிக்க வேண்டும். நம்மளுக்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதி அதுவும் தீட்டு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அதையும் தீட்டு அழிக்க வேண்டும். மனதால் தீயிட்டு அழைச்சிச்சா அந்த வியாதி கூட ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மனக்குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்க ஏதோ ஒரு வியாதியை கண்ணு மூடி அந்த வியாதியை மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. ஒரு சுகர் இருக்கோ, பிபி இருக்கோ, இல்லை ஏதாவது ஒன்று இருக்குது, நம்மள தடங்களா இருக்கக்கூடிய ஏதோ விஷயத்த அப்படியே அந்த விஷயம் அப்படியே தீயிட்டு எறிகிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணோம்னா உண்மையிலேயே நம்மளை விட்டு அது போகும். அதனாலதான் மனக்குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வேண்டாத தீட்டு தேவையில்லாத தீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் ஆகவே ஆகாது, ரொம்ப டேஞ்சரா இருக்கும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா கன்னி தீட்டு, அதாவது வயசுக்கு வந்த தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் நிறைய சில ஆர்வலர்கள் சொல்லுவாங்க எல்லாம் தீட்டும் அப்புறம் இது ஒன்று தானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக பாசிட்டிவும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தீட்டு தான், மைனஸும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தீட்டு தான். பாசிட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான சக்திகளும் அடங்கிய அந்த நாள். அதாவது ஒரு பொண்ணு இன்னைக்கு வயசுக்கு வருது அப்படிங்கும்போது சாதாரண விஷயம் கிடையாது. தேவதையின் அம்சம். அது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தாயின் கருவறையிலேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள், கருவறையிலேருந்து வரக்கூடிய விஷயம். கருவறை நான் சொல்றது கர்ப்பப்பை. முதல் முறையாக சில விஷயங்கள் முட்டைகள் வெளிவர நேரம். அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சக்தி ரூபங்கிறது பெருசு. அப்போ அதை நம்ம கன்னி தீட்டுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது என்னைக்குமே வெளி வரக்கூடிய கசடுகள் எல்லாத்தையுமே தீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உள்வொலி இருக்கு பார்த்தீங்களா, அது கையெடுத்து கும்பிடணும். கசடுகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். ரொம்ப நாள் ஒரு விஷயம் உள்ள இருந்து வெளியிடும் பொழுது அது ஆபத்துகரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக வெளியே வரும். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கையெடுத்து கும்பிட வேண்டிய அந்த நாளும் அதுதான். அதே மாதிரி நமக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாளும் தான். பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப மைனஸ் நம்ம பிளஸ் கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த நாள் ஒரு இறைவனுக்கு நம்மளுடைய கருவறைக்கு ஒரு புதுசாக ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நம்ம குலத்திற்கு நம்ம வீட்டுக்கு அப்ப நம்ம சொந்த பந்தங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளோட மைனஸ் வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீட்டு மட்டும் ஆகவே ஆகாது தெய்வங்களுக்கு. புரியுதுங்களா? தெய்வமா வணங்கணும் ஒரு பக்கம். ஏன்னா முதல் முறையாக வம்ச ரீதியாக ஒரு கருவறை. ஆனா தெய்வத்துக்கு ஏன் அது ஒத்துக்காது, கசடுகள் ஒத்தாது. அதனாலதான் சொன்ன, ஒரு வீட்டுக்கு போனாக்கா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருந்தாலோ இல்லை தேவையில்லாத ஒரு ஸ்மெல் இருந்தாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க உடனே கிளம்பிடுவீங்க பார்த்தீங்களா. அதே மாதிரிதான் தெய்வங்கள். தெய்வத்துக்கு ஆகாத ஒன்று, குலதெய்வத்துக்கு ஆகாத ஒன்று. அதனால நிறைய சாந்திகம், நம்ம கழுவு முறை, அந்த வச்சுக்கிற முறை, அதனால தான் தனியா வச்சுக்கிற முறையெல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க, இதெல்லாம் ஹைஜீனிக் இல்லாம கொண்டு போய் அந்த ஒரு பொண்ணை கொண்டு வந்து தனியா வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய ஒரு சயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி சில சம்பிரதாயங்கள் இருக்கு, ஹைஜீனிக் இருக்கு. ஸோ தெய்வங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளோட வீட்டு குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக முறையாக சில விஷயங்கள் பண்ணாங்க அந்த காலத்துல. சரி, இந்த கன்னி தீட்டை பத்தி நான் இப்போ நிறைய சொல்லலாம், வேண்டாம். இப்ப அதுல இருந்து எப்படி நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது, நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு தொன்று தொட்டு எல்லாம் வந்துருச்சு. அதுக்கான ரெக்டிஃபிகேஷனும் அழகா கொடுத்துருக்காங்க. இந்த கன்னி தீட்டு தெய்வங்களுக்கு ஆகாது. முக்கியமா ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு போறீங்கன்னாக்கா அதுக்காக. அப்போ நம்ம உங்களுக்கு மனசுக்கு ஒப்பலை, அது டெத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்ல கன்னி தீட்டாக இருந்தாலும் சரி, இல்ல தீட்டுன்னு நீ எதை நினைச்சாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா கல் உப்பு மஞ்சள்.
இதுதான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற விஷயம். வீடையாக இருக்கட்டும், நம்ம தெய்வங்களையும் பியூரிஃபிகேஷன். வீட்டில் நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம தூரத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் போயிட்டு வரீங்க. நீங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, எத்தனை பேர் யார் யார் வீட்டுக்கு போயிருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ என்ன பண்ணுறோம், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பக்கெட்டில் கல்லுப்பு மஞ்சளும் எப்பொழுதுமே இருக்கும். யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, தலையில் இருந்து தெளிச்சுப்பாங்க, இல்லாட்டினா காலில் கொஞ்சம் தெளிப்பாங்க, இல்லாட்டினா தெளிச்சிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா அந்த காலத்துலேயும் சரி, இப்போ பொதுவாகவே இதை பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா, வீடு வீடாக இருக்கும், உயிர் கூடாக இருக்கும். ஸோ யாரை தொட்டுட்டு வராங்க, யார் மூலியமாக வராங்க, டெத்துக்கு போனாங்களா, இல்லை ஏஜ் அட்டன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு வராங்களா, இல்லை எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அவங்களோட வரும் கண்ணுக்கு தெரியுது இல்லை. என்னைக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சு அதெல்லாம் பெருசாக தெரியுது இல்லை. என்னைக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அதான் சைக்காலஜி. அப்போ மன ரீதியாக நம்ம வந்து ஒன்று கண்கூட பார்க்கும்பொழுது எனக்கு வந்து தெரியாததுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதான் பிளஸ் மைனஸ் ரெண்டையும் சொன்னேன். இப்போ எதுவாக இருந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு. ஏன்னா ரெண்டு பக்கமுமே இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள வர வேண்டாம். தீர்வுக்கான விஷயம் அது தீட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு பொதுவாகவே சொல்றோம். நமக்கு தீட்டுன்னு தான் சொன்னோம், தீயிட்டு அழிக்க வேண்டும் சொன்னோம் இல்லையா. ரெண்டு ஒன்று கல்லுப்பு மஞ்சள். இது எப்பொழுதுமே சின்ன சொம்பில் வச்சிருப்பாங்க, எடுத்து தலையில தெளிச்சிங்கன்னா உடனே இமீடியட்டா நம்மளுடைய -ஆரா +ஆ மாறும். இது சயின்டிஃபிக்கலா நீங்க லேப்ல போயினாலும் சரி, இல்லை ஆரா ஸ்கேனர் வச்சாலும் சரி, மஞ்சளையும் உப்பையும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜி வந்து பெருசா இருக்கும், காட்டும். நீங்க எங்க போய் செக் பண்ணாலும், எந்த ரூபத்துல செக் பண்ணாலும். ஸோ மஞ்சளும் கல்லுப்பும் மிக மாய சக்தியை கொடுக்கக்கூடியது. நம்ம இமீடியட்டா பிளாக் எனர்ஜிலேருந்து ஒயிட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இது. கொண்டு தீட்டு மட்டும் கிடையாது, நெகட்டிவிட்டி, கண் திருஷ்டி, எதுக்கு வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். அதனால தான் வீட்டு வாசல்லையே அந்த தண்ணி வச்சிருப்பாங்க. உப்பு கலந்த நீர் மஞ்சள் நீராக இருக்கும். ஸோ அதான் மஞ்சள் நீர் ஆட்டு விழான்னு கொண்டு கொடுத்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் நீர் வந்து அந்த தீட்டுலாம் போகணும், அந்த கிருமிகள் போகணும், அதே மாதிரி எல்லா தீட்டுகளும் போகணும் அந்த பிள்ளையை விட்டு. அதே மாதிரி வீடுக்கும் நல்லா இருக்கும், தெய்வங்களுக்கும் பிடிக்கும். அந்த மஞ்சள் நீரை வைக்கிறது அந்த டைம்ல ஒரு 16 நாள் கழிச்சு பண்ணுவாங்க இல்லையா. அது வந்து அப்புறம் சில பேருக்கு ஒவ்வொருக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. காரணம் இதுதான். சரி, இந்த தீயிட்ட விளக்குறதுக்கான விஷயமும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தீயிட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படிங்கும்போது நம்மளோட தீ எரியிற இடம் இந்த இடம். சரி, துளசி செடி இருக்கு பாத்தீங்களா. அப்ப என்ன சொல்றீங்கன்னா, இந்த துளசி வந்து வீட்டுல வச்சிருப்பீங்க. நல்லா குளிச்சிருங்க. நல்லா கேட்டுக்கணும். நம்ம இது மாதிரி கன்னி தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா நல்லா குளிச்ச பிறகு ஆள் மனத்துல இருக்கும் இல்லையா, ஆள் மனத்துல இருக்கக்கூடிய சக்தியை தான் இப்போ வந்து, அதாவது மைனஸ்ல இருக்கிறத பிளஸ்ஸா மாற்ற போறோம். எப்படி? துளசி இலை ஒன்னேன்னு எடுத்துக்கோங்க, நல்லா கசக்குங்க, நெத்தியில வச்சிருங்க, அவ்வளவுதான். அந்த சாறு மட்டும். எப்பேற்பட்ட துன்பம் தீக்கும் துளசி, துன்பம் நீக்கும் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெத்தியில வைக்கிறதுனால அங்கே தீ எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஏதோ ஒரு தீட்டு என்ற ஒரு தீ, அந்த தீயை பேலன்ஸ் பண்றோம், க்ளோஸ் பண்ணிடும், அவ்வளவுதான். கதம் எங்க துளசி ஒரு இலை சாறு அதை தூக்கி நெத்தியில வச்சிருங்க போதும். உடனே இமீடியட்டா எப்பேற்பட்ட தீட்டாக இருந்தாலும் தீர்ந்து போகும். அப்ப துன்பம், வாட்டி வதைக்கக்கூடிய துன்பம் காணாம போகும். இது ஜென்ரலாகவே வைக்கலாம். யாரெல்லாம் துளசி தீர்த்தம் வைக்கிறார்களோ, துளசியோட இலையோடைய வச்சுக்கிட்டு போறாங்களோ, காரிய சித்தி. ஏன்னா பிளஸ்ல இருப்பாங்க எப்பொழுதுமே. ஸோ அதுக்கு மேல நீங்க குங்குமம் வச்சுக்கிறீங்களா, சந்தனம் வச்சுக்கிறீங்க, என்னன்னா ஆமா, துளசி இஸ் மெயின் இன்கிரிடியன்ஸ். நீங்க துளசி தீர்க்காத வியாதியும் கிடையாது. நம்மளுடைய மருத்துவத்துக்குள்ள எல்லாத்துக்கும் துளசி என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொண்டது. இப்ப நெத்தியில வைக்கக்கூடிய அந்த துளசி தீர்த்தத்துல அதுக்கப்புறம் நீங்க சந்தனம் வைக்கலாம், குங்குமம் வச்சுக்கோங்க, வேற என்ன வச்சாலும் வச்சுக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட தீட்டையும் இது விலக்கிவிடும். ஆனா ஒரு விஷயத்த தெளிவா மறந்துடுங்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்தோடனே தீட்டோட துளசியை தொற்றக்கூடாது. ரொம்ப 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 இருக்கிறதுலயே ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா துளசி மாதிரி ஒரு சென்சிட்டிவ் நீங்க பார்க்கவே முடியாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, வாஸ்து தோஷம் நீக்கிறதான்னு துளசியை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல ரொம்ப பிரச்சனை வச்சுன்னு துளசி அப்படியே வாடிடும். இதுக்கு ஈக்குவலியான வெள்ளை செம்பருத்தி அதே மாதிரி தான். வெள்ளை செம்பருத்தி பூ செடி இருக்கே, சென்சிட்டிவ்னா ரொம்ப தொட்டாசனுங்கிற மாதிரி. அப்ப நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா உடனே காட்டி கொடுத்துரும், உடனே சோந்துரும். அதே மாதிரி தான் துளசி, பட்டே போயிடும். அதனாலதான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் மஞ்சளும் கல்லு உப்பும் ஃபர்ஸ்ட் குளிச்சிருங்க, முடிஞ்சிச்சுன்னா, இல்லைன்னா தெளிச்சிருங்க, அதுக்கப்புறம் போய் துளசியை தொடுங்க. நீங்க பியூரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த உள்தீ இருக்கு பாத்தீங்கன்னா, தீட்டு என்பது தீட்டு அளிப்பதால் அந்த வார்த்தை அங்க உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தீட்டு எரியும் போது அந்த புகை, கரும்புகை உங்களுடைய வெளிச்சத்தை மறைக்கும். அப்ப என்ன பண்றோம், துளசி அப்படி வச்சு செகண்ட்ல நீங்க வெளிச்சம் மாறீங்க. நல்லா திருப்பி கவனம், நீங்க குளிச்சுட்டு மஞ்சள் உப்புல போட்டு குளிச்ச பிறகுதான் நீங்க துளசியை நீங்க தொடணும். உள்ள இருக்கக்கூடிய தீட்டை தொடக்கிறது, அதான் தீட்டு அழிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க துளசியை தொடணும். ஸோ இப்படி பண்ணா நம்மளோட தீட்டோடைய வீரியம் குறைந்து பாசிட்டிவாக இருக்கும். அதாவது அழுக்கு இல்லாத இடமே கிடையாது, அழுக்கு இல்லாத உள்ளம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கலியுகத்துல பிளஸ் மைனஸ், பவம் பவானியில எங்க பார்த்தாலும் அங்கே துன்பமும் துயரமும்
குரோதமும் சாதமும் அந்த பார்த்தீங்கன்னா காமமும் நிறைந்த உலகமாக இருக்கும் நேரத்தில் நான் நல்லதை தேடுறேன், என்ன மாதிரியே இன்னொன்று தேடுறேன் அப்படிங்கிறது தவறான விஷயம். அப்படி கிடைக்கவே முடியாது. 5 விரலும் ஒவ்வொரு சைஸ். நீங்க வந்து உங்களை நீங்க பியூரிஃபை பண்ணிட்டு போகிறது தான் இந்த உலகத்துக்கு இந்த நேரத்துக்கு சரியான இது. அப்ப துளசியை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உப்பும் கல் உப்பும் மஞ்சளும் நீங்க போனீங்கன்னாக்கா வீடு சுத்தமாக இருக்கும். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க, இது என்ன பண்ணலாம், நார்மலா இருந்தா பத்தாதா, இது போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது ஒன்று இந்த ஃபார்முலாவை அந்த காலத்துல பயன்படுத்தி கோயிலாக இருக்கட்டும், வீடு மாரி இருக்கிற கோயிலாக இருக்கட்டும், உள்ள கோயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் பியூரிஃபை பண்ண மெத்தட் தான் நான் நம்மகிட்ட சொல்லியிருக்கேன். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.